Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அதோ இதுதான் வெஜ் புலாவ். நம்ம வீட்டில் இன்னைக்கு வெஜ் புலாவ் செஞ்சிருக்கோம். கூடவே வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா வந்து வெங்காய ரைத்தா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த சிம்பிளான வெஜ் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். மற்றது எல்லா வெஜிடபிள்ஸு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் இதில் பார்த்து வச்சுக்கோங்க. யூஸ்வலான வெஜிடபிள்ஸ் தான், நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் தான். இல்லை பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஊற வச்சுட்டு இருக்கேங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா பட்டாணியும் எடுத்துட்டு இருக்கேன், பச்சை பட்டாணி. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் பேனில் தான் இதை குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் பேனில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, அதுக்கப்புறமா அடுத்தது இந்த லவங்கம் இதெல்லாம் போடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா லேசா சாட்டே பண்ணுங்க இந்த எண்ணெயில, அதாவது நெய்ல. அதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம வந்து வெங்காயம், நான் வந்து ஆட் பண்றது என்ன வெங்காயம்னு கேட்டீங்கன்னா வெள்ளை வெங்காயம், அதாவது ஒயிட் ஆனியன் ஆட் பண்றேன். நார்மல் வெங்காயமே ஆட் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது வந்து சீரகம் கொஞ்சம் ஆட் பண்றேங்க, 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. ஸோ இப்போ வந்து கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு தேவையான அளவு கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7-8 கேஷ்யூ நட் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நல்லா சாட்டே பண்ணுங்க. அந்த கேஷ்யூ நட்டுடைய கலர் வந்து லேசாக மாறும், அதாவது வந்து வெள்ளை கலர்லேருந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறும். அந்த வெங்காயத்தோட கலரும் மாறும். ஸோ கொஞ்ச நேரம் வதங்கினா போதும், சரிங்களா? ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். மீன்வைல் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆனியன், டொமேட்டோ, அந்த ஆனியன், கேஷ்யூ நட் இதெல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ வந்து 1 by 1 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். முதல்ல வந்து அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து கேப்சிகம், அதாவது கொடமிளகா, அதுக்கப்புறமா கேரட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டாணியும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், அதையும் ஆட் பண்றேன். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து அந்த வெஜிடபிள் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணட்டும். ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். உப்பு மறந்துடாதீங்க. தேவையான அளவு இப்பவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை ஃபுல்லா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 pot புலாவ் தான். ஸோ ஒரு ஸ்பூன் ஆட் பண்றதுனா பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்றேன். கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வரட்டுமே இந்த புலாவுக்கு. யூஸ்வலா கரம் மசாலா ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் இதுல வந்து ஆட் பண்றேங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, எப்படி வருது பாருங்க டேஸ்ட். அதுக்கப்புறமா தண்ணி, அதாவது 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ 2 கப் தண்ணி நம்ம ஊத்தியாச்சு. இப்போ அடுத்தது வந்து கொஞ்ச நேரம் இதை அப்படியே கொதிக்க விட்டுருங்க, சரிங்களா? கொஞ்ச நேரம் ஆன பிறகு இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அது கொதிச்சு வரதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கலரி கொடுங்க, நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்றோம், சரிங்களா? ஸோ பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த கரண்டியால. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து மூடிடுங்க இந்த ப்ரெஷர் பேனை, சரிங்களா? கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஸ்டீம் வரும். ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வைங்க. ஸோ இப்போ வந்து மிக முக்கியமான மேட்டர் என்னன்னா வந்து 3 விசில் கொடுங்க போதும். 4 விசில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குழஞ்சிரும். ஸோ அதனால 3 விசில் கொடுத்து ஓபன் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும், சரிங்களா? பாஸ்மதி ரைஸ்க்கு 3 விசில் கொடுங்க. பாருங்க, 3 விசில் முடிஞ்சிருச்சு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு சிம்பிளான ஒரு வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுல வந்து ஃபைனலா வந்து நம்ம வந்து கொத்தமல்லி ஆட் பண்றோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு வெஜ் புலாவ். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ். இது வந்து பேச்சுலர்ஸுக்காக போடுற டிஷ். பெரும்பாலும் எல்லாருக்கும் வந்து இது தெரியும். ஸோ நம்ம வீட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி பொட்டேட்டோ ரைத்தா செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.